ஹலோ கைஸ், ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் டே 1 செஷன் 2 ரிவ்யூ. செஷன் 1 ரிவ்யூவில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஸ்மித்தையும் வெப்ஸ்டரையும் எவ்வளோ சீக்கிரம் விக்கெட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பேன். பட் செஷன் 2வில் வந்து எதுவுமே நடக்கலை. ஸ்டெடியாக வந்து ஆஸ்திரேலியா வந்து கொண்டு போயிட்டாங்க டீமை வந்து 67க்கு 4 விக்கெட்லேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்டாக போய் இப்போ 200 டச் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு வந்து ஸ்மித்துக்கும் வெப்ஸ்டருக்கும் கண்டிப்பாக இருக்குங்க, அதான் சந்தேகம் இல்லை. செகண்ட் ஹாஃப் செஷனில் வந்து தேடுறாங்க எங்கேயாச்சும் விக்கெட் விழுவுமா அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஃபைனலி வந்து ஸ்மித் அவர் வந்து விக்கெட் ஆனாப்பில். அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் கேரி வந்து கொஞ்சம் டீசென்ட் நாக் ஆடிட்டு இருக்காரு. இப்போ 190க்கு 5 விக்கெட். செஷன் 1ல் வந்து 67க்கு 4, செஷன் 2 முடியும் போது ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. 190 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ரொம்பவே பாசிட்டிவான சைன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான். செகண்ட் செஷன் முடியும் போது 67க்கு 4 வந்து செம கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் செஷனில் வந்து சரியான கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு விக்கெட் கண்டுருச்சா அதுக்கப்புறம் டெய்லண்டர் வந்துடும், அதுக்கப்புறம் ஹோஸ்ட் எடுத்துடலாம். அதனால் வந்து அலெக்ஸ் கேரி இல்லை வெப்ஸ்டர் யாரோ ஒரு விக்கெட்டை எடுத்துட்டிங்கன்னா போதும். முக்கியமான விக்கெட் வந்து வெப்ஸ்டருங்க. வெப்ஸ்டர் விக்கெட் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு சுருண்டலாம். அலெக்ஸ் கேரி வந்து அவர் சுற்றி அவுட் ஆயிடுவார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெப்ஸ்டர் தான் ஸ்டெடியாக நின்று ஆடக்கூடிய பிளேயர். அதனால் வெப்ஸ்டர் விக்கெட் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் சவுத் ஆஃப்ரிக்காக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு செஷன் முழுக்க சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரோல், செகண்ட் செஷன் முழுக்க ஆஸ்திரேலியா கண்ட்ரோல். இப்போ வந்து பேலன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு, 50-50. எங்கேயுமே வந்து ஒன் சைடாக போல.